மக்களே இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம என்ன பேசுறோம்னா, நெறைய பேத்தோட மனசுல நான் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், எல்லாமே சாதிச்சுட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன் அப்படிங்கிறது எப்படி ஒரு நிறைவு வருதுன்னா, எனக்குன்னு ஒரு சொந்த வீடு எப்பங்க அமையும்? நான் என் வாழ்க்கை நெறைய பேர் கேட்குறது, என் ஜாதகத்துல சொந்த வீடு கட்டுறதுக்கு அமைப்பு இருக்குதா? அமைப்பு இல்லையா? ஒரு நிலப்புலங்களாவது வாங்குவனா? ஒரு 3 சென்ட் இடமாவது வாங்குவனா? இல்ல ஒரு பழைய வீடாவது வாங்குவனா? இந்த மாதிரி எண்ணங்கள் நெறைய பேத்தோட மக்கள்ல எண்ணங்கள் நெறைய பேர் ஜாதகம் பார்க்குறவங்க இதை தான் கேட்குறீங்க. அப்போ எனக்கு சொந்த வீடே அமையாதா? அப்போ சில பேர் நான் அப்பா அம்மா கட்டின வீடு இருக்குது, நான் தனிப்பட்ட முறையில இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணும்னா, இல்ல அது ஒரு பெரிய லெவலில் கட்டணும்னா, இல்ல அந்த யோகமே எனக்கு இருக்கா இல்லையா இப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேர்த்தோட மக்கள் மனதில் அதிகமா இருக்குது. இப்போ யாருக்கெல்லாம் சொந்த வீடு அமையும், யாருக்கெல்லாம் அமையாத அந்த அமைப்பே இல்லை, யாருக்கு அந்த சொந்த வீடு கட்டி அந்த கட்டின வீடு லோன் வாங்கி கட்டுறது ஐ மீன் மற்றவங்களுக்கு வித்துட்டு போயிடுவாங்க, எதையுமே பண்ண முடியாது, சொந்த வீட்டுனால பிரச்சனை வரும். அந்த சொந்த வீட்டுக்குள்ள இப்போ நிறைய பேர் சில கஸ்டமர்லாம் கேட்குறாங்க, எங்கள் வீட்டுக்குள்ள ஏதோ பண்ணிட்டாங்க, பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்றீங்க. அப்போ இந்த மாதிரி யாருக்கு சொந்த வீடு அமைஞ்சா அது யோகம், யாருக்கு அமைஞ்சா அது பிரச்சனை, யாருக்கு அமையாம போகும் இப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம இது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு லேட்டஸ்டான வீடியோக்கள் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு அமைப்புங்கிறது எல்லார் மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை, அதோட ஒரு எண்ணம், அதோட பெரிய இலக்குங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அப்போ பார்த்துட்டீங்கன்னா, அந்த சொந்த வீடு அமைப்பை குறிக்கக்கூடிய அமைப்பு பாவகம் எதுனா, ஸ்தானம் எதுனா, 4ஆம் இடம், லக்னத்திலிருந்து 4ஆம் இடங்கிறத பார்த்தீங்கன்னா சொந்த வீடு குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த காரக கிரகம் சொந்த வீட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், சந்திரன் சொல்லலாங்க. செவ்வாய் தான் பார்த்தீங்கன்னா வீடுகாரகன், மனைகாரகன் சொல்லலாம், ரத்தகாரகன் சொல்லலாம். மனைகாரகன் செவ்வாய். சந்திரன் பார்த்தீங்கன்னா நிலகாரகன், நிழல் புலன்கள் அதிகமாக இருக்கும். காலபுருஷ சத்துவத்துக்கு மேசராசி முதல் ராசி எண்ணி வர 4வது ராசி மேச, ரிஷபம், மிதுனம், கடகம். அப்படிங்கிற அந்த கடகத்துக்கு அதிபதி கிரகமே சந்திரன் தாங்க. ஒரு ஜாதகத்துல சந்திரன் செவ்வாய் நல்லா இருந்தா அவங்களுக்கு சொந்த வீடு நிலப்புலன்கள் அமைப்பு தன்னை போல ஆட்டோமேட்டிக்கா ஒட்டுங்க. அப்போ அந்த சந்திரன் செவ்வாய் ஜாதகம் நல்லா இருக்குதுங்க, அப்போ எனக்கு சொந்த வீடு இல்லைங்க அப்படிங்கிறது எங்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வர கேட்குறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, எந்த ஒரு தோஷமும் எந்த ஒரு யோகமும் அந்த சந்திரன் செவ்வாய் நல்லா இருந்தாலும் அது உங்க லக்னாதிபதியோட தொடர்பு பெற்று அந்த தசாபுத்தி வந்தாதான் அந்த யோகத்தை நீங்க அனுபவிக்க முடியும். இதுதான் மெயினான பாயிண்ட். அப்போ சந்திரன் செவ்வாய் நல்லா இருக்குது, ஆனா எனக்கு நடந்துட்டு இருக்கிற தசையோ சனி புதன் கேது அப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னா, அது லக்னாதிபதியோட அந்த கிரகம் தொடர்பு இல்லைன்னா உங்களுக்கு சொந்த வீடு அமைப்பு கட்டக்கூடிய யோகங்கள் நடைபெறாம போயிடும். இந்த மாதிரி தெளிவா தெரிஞ்சுக்குங்க. அப்போ அந்த யோகமும் வேலை செய்தா இல்லையாது கண்டிப்பா நீங்க ஜோதிடர்கிட்ட போய் தான் அணுகி தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்போ வாங்க நம்ம இப்போ என்ன சொல்ல போறோம்னா, இப்போ 4ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா திக்பலம் பெற கிரகங்கள் பாத்தீங்கன்னா சந்திரன், சுக்கிரன். அப்போ சந்திரன் சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல 4ஆம் இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அதிகமான வீடு, மனைகள், நிலப்புலன்கள், ஏக்கராக்கள், விவசாயம் இந்த மாதிரி விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா அமையும். அதே அந்த 4ஆம் இடத்துல சனி, ராகு, கேது, அந்த ஒவ்வொரு லக்னத்துக்கும் 6, 8, 12 அதிபதிகள் சொல்லக்கூடிய பாவகிரகங்கள் சேர்ந்தா கண்டிப்பா நிலப்பலன்கள் அமையாதுன்னு சொல்லிடலாம். அப்ப அந்த பாவகிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும், இப்ப சப்போஸ் 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்து ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தும் வேறொரு சுபகிரகம் அந்த லக்னத்துக்கு சுபகிரகங்கள் குரு, சுக்கிரன் அந்த மாதிரி பொதுவான சுபகிரகங்கள் பார்க்கறதும் 5, 9ஆம் அதிபதிகள் பார்த்தாலும் அவங்க நிலப்பலத்துல பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை சரி பண்ணி அதை சால்வ் பண்ணி போயிடுவாங்க. எக்ஸ்ட்ரா சந்திரன் ராகு கேது கூட சனி செவ்வாய் இருந்தா அந்த பிரச்சனை லைஃப் லாங் அவங்களுக்கு கோர்ட் கேஸ்ல எடுத்துட்டு போய் நிறைய நிலவுகள்ல பூர்வீனிய சொத்துக்கள்ல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி மனஸ்தாபங்கள் நிறைய நடக்குங்க. இப்படி சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். அப்ப அதே மாதிரி சந்திரன் கூட செவ்வாய்ங்கிற கிரகத்தையும் நீங்க ஆட் பண்ணிக்கணும். செவ்வாய் ராகு கேது கூடயோ சனி கூடயோ ஒவ்வொரு லக்னத்துக்கும் 6, 8, 12 கிரகங்களோட சேர்ந்து இருந்தாலும் அவங்களுக்கு நிலப்புலன்கள் அமையது பிரச்சனைங்க. இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் தான் மெயினா நம்ம வீடு மனைகாரர்கள் நம்ம சொல்லிட்டோம். அந்த செவ்வாய் மாந்தி, ராகு, கேது, சனி, லக்னம் 6, 8, 12 சொல்லக்கூடிய அந்த 6, 8, 12ஆம் அதிபதிகள் கூட தயவு சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வீடு பார்த்து வாங்கணும். இல்லைன்னா வாங்காம இருக்கிறதே சிறப்பு. செவ்வாய் கூட மாந்தி, ராகு, கேது செஞ்சுன்னா கடன் வாங்கி வீடு வாங்காதீங்க. அந்த கடன் ஒரு கடன் வாங்கிங்க, அந்த கடனுக்காக இன்னொரு கடன் ஆகும். அப்படியே கடனா போயிட்டே இருக்கும். வாழ்க்கை பாதி முக்காவாசி கடன்லயே போயிடும். ஸோ செவ்வாய், கேது, ராகு, மாந்தி மெயினா
செவ்வாய் தான் வந்து கடனை குறிக்கக்கூடிய கிரகம், சனியும் கடனை குறிக்கக்கூடிய கிரகம். ஆனா அந்த செவ்வாய் வந்து கொடுக்கக்கூடிய கடன், மாந்தி ராகு கடன் வந்து அந்த கடனுக்கு சொல்யூஷன் இல்லாம போயிடும். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு செவ்வாய் ராகு எதுக்கு ஜாதகத்துல இருக்கும், மாந்தி கூட இருக்கும். ஏன்னா நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க. இப்பதான் சொன்னேன் அப்படியே தான். அந்த செவ்வாய் ராகு எது மாந்தி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தியும் லக்னத்தோட தொடர்பு பெற்றிருந்தா மட்டும்தான் அந்த தோஷம் உங்களுக்கு வேலை செய்யும். இல்லை நீங்க நல்லா தான் இருப்பீங்க, உங்களுக்கு வீடு சொந்த வீடு அமைஞ்சிருக்கும், நல்லா இருப்பீங்க. அப்போ எந்த ஒரு யோகமும் தோஷமும் தசாபுத்திர நிகழும் அந்த யோக கிரகமும் தோஷ கிரகங்களும் உங்கள் லக்னாதிபதிகளோட செயல்படுத்தணும். அதே மாதிரி எந்த ஒரு தோஷமும் நிறைய பாகங்களோட சேர்ந்திருந்தாலும் உங்கள் லக்னமும் லக்னாதிபதியும் சிறப்பா பயங்கரமா ஆட்சி உச்சம் திக்பலம் திரிகோண ஸ்தானத்துல இப்படி எல்லாம் வந்து பயங்கரமான நிலையில இருந்தா அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு ஈஸியா ஃபேஸ் பண்ணி அதுல வெற்றி தான் காண்பீங்க. அதுல எந்த மாற்றது கிடையாது. இப்ப தனிப்பட்ட முறையில 4ஆம் இடத்துல 9 கிரகங்களும் உட்காந்தா எப்படி இருக்குன்னு நான் சொல்றேங்க. 4ஆம் இடத்துல சூரியன் உட்காந்துருந்தா உங்களுக்கு உங்க ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணும், எல்லாரும் நம்ம பெருமையா பேசுற அளவுக்கு ஒரு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். 4ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்துருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீங்க நிலப்பலன்கள் இருக்கிற வீட்டுல தான் பிறந்திருப்பீங்க. அப்போ எக்ஸ்ட்ரஸா நீங்க நிலப்பலன்கள் வாங்கி அதை விவசாயம் பண்றது, இல்ல அம்மா பேர்ல சொத்துக்களை படி மாத்திக்கிறது, பூர்வமணி இடங்களை மாத்திக்கிறது. 4ல சந்திரன் வந்து திக்பலன் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சொந்த வீடு அமைப்புகள் அதிகமா இருக்கும். கிரகங்கள் கெட்டு போயிருந்தா மட்டும்தான் நடக்காது. அடுத்த செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்காந்தா, இப்பதான் சொன்னேன் செவ்வாய் தான் மனைகாரகனே, அவரே 4ஆம் இடத்த அதிபதி 4லயே உட்காந்தா ஒரு பாவக கிரகம் ஒரு காரக கிரகம் பாவகத்தில் வந்தா காரகோ பாவக நாஸ்தின்னு ஒன்று இருக்கு. அதை பத்தி நான் தனியாக ஒரு வீடியோ பேசுறேன். அப்ப செவ்வாய் உட்காந்தா பிரச்சனை வருமா? 4ல செவ்வாய் நிஷ்பலன்னு சொல்லுவாங்க, 10ல தான் செவ்வாய் திக்பலம். இருந்தாலும் மனைகள் அமையும். அந்த செவ்வாய் சுபகிரகங்கள் பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். அப்ப அந்த செவ்வாய் நல்லா இருக்கும். அந்த செவ்வாய் மாந்தி ராகு கேதுவோட சேராம இருக்கணும். அடுத்து 4ஆம் இடத்துல ராகு உட்காந்துருந்தா, ராகு மட்டும் உட்காந்து சுபகிரகங்களோட சொல்லப்பட்டா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பங்களா போல வீடு கட்டணும், சொகுசா கட்டணும், எத்தனை லட்சம் கோடிக்கணக்கில் வீடு கட்டணும், எனக்கு வந்து லோன் போட்டு வாங்கினாலும் எப்படி வாங்கினாலும் எனக்கு வந்து இந்த வீட்டில் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ராகு பிரம்மாண்ட கிரகம், எதையும் தன்னை பிரம்மாண்டமா பண்ணி தான் காமிக்கும். ஒரு போக கிரகம், போகாரகம். அடுத்து 4ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தா, குரு உட்கார்ந்தா எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு அமைதியான வீடு இருந்தா போதுங்க, என் பேர் ஒரு சொந்த வீடு எனக்கு இருந்தா போதுங்க, நான் வாடகை கொடுத்து கஷ்டப்படுறதே இல்லாம ரெகுலரா இருந்தா போதுங்க அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் இருக்குங்க. அடுத்து 4ஆம் இடத்துல சனி இருந்தால் இவங்களுக்கு வந்து பழைய வீடு அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது கட்டின வீட விலைக்கு செகண்ட்ஸில் வீடு வாங்குறதுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ ஓட்டு வீடு இருந்தால் இவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாத்ரூம்லையோ இல்லை சமையல்லையோ வந்து தண்ணி அதிகமாக பூந்து உள்ளே போகிற ப்ராப்ளம் இருக்கும். 4 சந்திரன்களுக்கும் 4 சனிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து இந்த மாதிரி வந்து எங்கேயாவது ஒரு தண்ணி லீக்கேஜ் சம்மந்தமான ப்ராப்ளம், இல்லை அடிக்கடி ஏதாவது சனி 4 இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு ஆல்டரேட் பண்ணுறது, அடிக்கடி இந்த மாதிரி சின்ன ஒரு மூலையில் இடிச்சு விழுகிறது, இந்த மாதிரிலாம் ஆல்டரேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. 4ஆம் இடத்துல புதன் இருந்தால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டில் வசிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளாட்டில் வந்து சொந்த வீடு வாங்குவாங்க, இல்லை மாடியில் குடியிருப்பாங்க. ஏன்னா வந்து புதன்கிறது வந்து மாடியை குறிக்கக்கூடிய வீடுன்னு சொல்லலாம். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4ல் புதன் இருக்கு வந்து பக்கத்தில் ஒரு காலி இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து 4ஆம் இடத்துல கேது இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ கேது தான் இருக்கும் இடத்தை கெடுப்பான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த இடத்த அதிபதி நல்லா இருந்தால் கண்டிப்பாக கேது வந்து கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவும் ஆற்றலும் சிறந்த ஒரு நிம்மதியான ஒரு சோசியலிசமான ஒரு அழகான வீடை கொடுத்துருவாரு. அப்போ ஜாதகத்தில் தெளிவாக செக் பண்ணணும். அடுத்து 4ல சுக்கிரன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திக்பலம் நான் சொன்னேன். சுக்கிரன் 4ல சுக்கிரங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வாகனக்காரங்க பார்த்தீங்கன்னா வீடை வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வாகனம் நிறுத்துறதுக்கான பார்க்கிங்லாம் விட்டு ஒரு டைல்ஸ் எல்லாம் நீட்டாக அமைச்சு சொகுசா ஏசி எல்லாமே போட்டு பர்ஃபெக்டாக அந்த வீட்டில் எந்த குற்றங்குறையும் இருக்காது, எல்லா லேட்டஸ்ட் சம்மந்தமான பொருட்களும் இருக்கிற மாதிரி கட்டணும். எந்த ஒரு ட்ரில்லிங் போட்டாலும் எது பண்ணாலும் இந்த இடத்துல டிவி மாட்டணும் அந்த இடத்துல மாட்டணுங்கிறது பக்காவாக பிளானிங் போட்டு கட்டுவாங்க. 4ல ராகும் சுக்கரம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சம்பந்தமான அனைத்து பொருட்களும் வீட்டில் அட்டாச் பண்ணுறதுக்கு எப்படி வீடு இருக்கணுங்கிறது தெளிவாக பார்த்து வீடு கட்டுவாங்க. அப்போ நம்ம சூரியன் முதல் சுக்கிரன் வர எல்லா கிரகமும் உட்காந்தா எப்படி இருக்கு, சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கிரன் எல்லா கிரகங்களும் 4ல உட்காந்தா எப்படி இருக்கு சொல்லியிருக்கிறேன். இது வந்து ஒரு பொதுவான பலன்கள். இந்த 4ல உட்கார்ந்த கிரகங்கள் வந்து கெட்டு போயிருந்தா இந்த பலாபலங்கள் குறைந்து நடக்கும். சுபகிரகங்கள் பார்வை பெற்றிருந்தா இன்னும் அதிகமா நல்ல பிரம்மாண்டமான வீடு அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்போ செவ்வாயும் சுக்கிரனும் சந்திரனும் உங்க ஜாதகத்துல வீடு மனை வாசலை குறிக்கக்கூடியது. இது 3மே பாவங்களோட சேர்ந்து உங்க லக்னத்துக்கு அவயவங்களோட சேர்ந்தா இவருக்கு சொந்த வீடு அமைப்பு இல்லைன்னு முடிவு பண்ணிருங்க. அடுத்தது இது சுபகிரகங்களோட சேர்ந்து இருக்குது பாவங்களோட சேர்ந்து இருக்குது, 2மே சேர்ந்து இருக்குது அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் லோன் போட்டு உங்க நல்ல தசாபுத்தி போகும்போது நீங்க சொந்த வீடு உங்களோட கனவை நீங்க நினைவாக்கிக்கலாம்.
எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சூப்பராகவே நாளில் திக்பலமாக இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்க போகவே தேவையில்லை. உங்களை தேடி உங்க சொந்த வீடு உங்களுக்கு பழைய வீடு கிடைக்கும், இல்லை உங்க பூர்வீக இடம் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த மாற்றுறது கிடையாதுங்க. இந்த மாதிரி உங்க சொந்த வீடு அமைப்பை வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதே மாதிரி வீடியோக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி இருக்குது, எனக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னா நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க. அதை பத்தி நான் தனியா பேசுறேன்.